ஒரு 100 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, ஒரு கட்சின்னு சொல்லும் போது நிச்சயமா அவங்க இனிமேல் எங்களை கவனிச்சோ அல்லது ஒரு தொடர்ச்சியா எங்களோட செயல்பாடுகளை கண்காணிச்சாங்கன்னா நாங்க ஆண்டுக்கு எத்தனை குருதி, அதாவது ரத்தம் எத்தனை யூனிட் கொடுக்குறோன்றத நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். ஆண்டுக்கு எத்தனை பனை விதைகள் வைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எங்களை எந்த ஊடகங்களும் காட்டுறது இல்ல. ஆனா இனிமேல் இவர் சொன்ன இந்த செய்தி மூலமா அவங்க எங்களை பார்த்தாங்க அப்படின்னா, அதே போல மரங்கள் நிறைய வச்சிருக்கிறோம், எத்தனையோ ஆறுகள் குளங்களை மீட்டெடுத்திருக்கிறோம், மலைகள் உடைக்கிறத நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இத்தனை பணிகளையும் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்காணிச்சாங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும். இந்த வருண் குமார்ங்கிற இந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல பேசாம சண்டிகார்ல போய் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னது நான் இதை ஒரு நேர்மறையான சிந்தனையா தான் நான் பாக்குறேனே தவிர அவர் மேல எனக்கு